செல்லக்கூடிய இரத்தமானது உறைந்து போகும்பொழுது இதுபோல மனநோய் வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த பாதிப்பு வந்துவிட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை எடுக்க வேண்டும். அன்பார்ந்த நேயர்களே, இந்த பாதிப்பை போக்குவதற்கு நம் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து கொடுக்கும் பொழுது அந்த பாதிப்பானது படிப்படியாக நீங்கிவிடும். இந்த பாதிப்பை போக்குவதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் அகத்தி இலை சாறு, பொன்னாங்கண்ணி அரைத்த விழுது, கடுக்காய் பொடி. இந்த பொருட்களை கொண்டு ஒரு பற்று தயார் செய்ய போகின்றோம். இந்த பற்று தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். அகத்தி இலை சாறு தேவையான அளவு, பொன்னாங்கண்ணி இலை அரைத்த விழுது தேவையான அளவு, கடுக்காய் பொடி தேவையான அளவு. அன்பார்ந்த நேயர்களே, இந்த 3 பொருட்களையும் ஒன்றாக கலந்து தலையில் தடவி குளிக்கும் போது மனநோய் படிப்படியாக குறைந்துவிடும். இந்த பற்று தயார் செய்வதற்கு முதலில் ஒரு பாத்திரத்தில் பொன்னாங்கண்ணி அரைத்த விழுது 2 தேக்கரண்டி எடுத்துக்கொள்ளவும். அடுத்ததாக அகத்தி இலை சாறு எடுத்துக்கொள்ளவும். அடுத்ததாக கடுக்காய் பொடியை எடுத்துக்கொள்ளவும். இந்த பற்றை தலையில் தடவி ஊற வைத்து குளிக்கும் பொழுது உடல் உஷ்ணம் குறையும். அது மட்டுமல்லாமல் மூளையில் எந்த பாதிப்புகள் இருந்தாலும் அந்த பாதிப்பை போக்கக்கூடிய ஆற்றல் இந்த மருந்திற்குண்டு. முக்கியமாக அதிக தலைவலி இருந்தாலும் இந்த மருந்தை பயன்படுத்தலாம். அதை போல அதிக கோபம் வந்தாலும் வாரத்திற்கு ஒரு முறை இந்த மருந்தை தலையில் தேய்த்து ஊற வைத்து குளிக்கும் பொழுது அதிக கோபம் படிப்படியாக குறையும். மனநோய் வந்து அதிக பாதிப்புடையவர்கள் இந்த மருந்தை வாரத்திற்கு 3 நாள் தலையில் தேய்த்து ஊற வைத்து குளித்து வரும்போது மனநோய் படிப்படியாக குறைந்துவிடும். ஆரோக்கியமான உடலை பெற முடியும். அன்பார்ந்த நேயர்களே, இன்றைய பாரம்பரிய மருத்துவ நிகழ்ச்சியில் மனநோய் எதனால் வருகின்றது, அந்த மனநோயை போக்குவதற்கு நம் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு எப்படி ஒரு மருந்து தயார் செய்து கொடுக்கலாம் என்று பார்த்தோம். இதுபோல மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம்.
ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.